குருவியும் சோம்பேறி காகங்களும். மலையூர் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்துல சோடா புச்சின்னு 2 சோம்பேறி காகங்கள் வாழ்ந்து வந்துச்சு. காகங்களுக்கு சொந்தமா ஒரு மாடும் இருந்துச்சு. இந்த காகங்கள் நேரத்துக்கு நேரம் அந்த மாட்டுக்கு சாப்பாடே போடுறதில்ல. அதனால அந்த மாடு ரொம்ப குறைவாகவே பால் கொடுத்துச்சு. இந்த சோம்பேறி காகங்கள் பால் குறைவா இருக்கிறதுனால பால்ல நிறைய தண்ணீர் கலந்து அந்த பாலை விற்று ரொம்ப வசதியா வாழ்ந்து வந்தாங்க. பக்கத்து ஊர்ல சோடா புச்சி காகத்துக்கு சொந்தமான வீட்ல சின்னூன்னு ஒரு ஏழை குருவி தன் குழந்தையோடு வாழ்ந்து வந்துச்சு. இந்த குருவிக்கும் சொந்தமா ஒரு மாடு இருந்துச்சு. சின்ன குருவி தன் குழந்தைய போலவே நேரத்துக்கு நேரம் நல்லா சாப்பாடு போட்டு இந்த மாடை வளர்த்து வந்துச்சு. சின்ன குருவி தன் மாடு தர பாலை விற்றுதான் குழந்தைய வளர்த்து வந்துச்சு. ஒரு நாள், ஏ குருவி, வீட்டு வாடகை காசு தாரேன்னு சொல்லி 2 நாள் ஆச்சு, இன்னும் தரல. அதனால உனக்கு மாடை கொண்டு போறேன். காசு தந்துட்டு மாட்டை திருப்பி வாங்கிக்க. புச்சி அண்ணா, இன்னும் ஒரு நாள் பொறுத்துக்கோங்க, காசு தந்துடுறேன். தயவு செஞ்சு மாட்டை மட்டும் கொண்டு போயிடாதீங்க. அது தர பாலை விற்றுதான் நானும் என் குழந்தையும் வாழுறோம். அப்படியா? அப்ப இன்னைக்கு இந்த வீட்டை காலி பண்ணிரு, இல்லனா மாட்டை கொண்டு போறேன். மாட்டை தரியா அல்லது வீட காலி பண்றியா? இப்படி புச்சி காகம் சொன்னதும் சின்ன குருவி தன் குழந்தை மையுவையும் தன் மாடு மீனாட்சியையும் கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு போச்சு. சின்ன குருவி அழுதுகிட்டே ஒரு மரத்தடியில இருந்துச்சு. அப்போ அந்த வழியா வந்த கனகாவாத்து, ஏ சின்னு, எதுக்கு இங்க அழுதுகிட்டு இருக்கா? என்ன ஆச்சு? சின்ன குருவி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. சரி, எனக்கு மலையூர்ல ஒரு பழைய வீடு ஒண்ணு இருக்கு. அங்க வசதி குறைவாதான் இருக்கும். நீ வேணும்னா அங்க போய் தங்கிக்கோ. இத கேட்டதும் சின்ன குருவிக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி கனகா, இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். சின்ன குருவி தன் குழந்தையையும் மாட்டையையும் கூட்டிக்கிட்டு மலையூர்ல இருக்கிற கனகா வீட்டுக்கு வந்துச்சு. அடுத்த நாள் சோடா காகம் பால்ல நிறைய தண்ணீர் கலந்து அந்த பாலை கொண்டு விற்கிறதுக்கு போச்சு. அதே சமயம் சின்ன குருவி பாலை விற்கிறதுக்கு பால் கறந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ மயு குருவி, அம்மா, ரொம்ப பசிக்குதுமா, சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்காமா? நேத்து ராத்திரியில இருந்து எதுவுமே சாப்பிடலம்மா, ரொம்ப பசிக்குது. சாப்பாடு எதுவும் இல்ல செல்லம், கொஞ்சம் பொறுத்துக்கோ, இந்த பாலை விற்று தேவையான பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வரேன். சரிம்மா, சீக்கிரமா வாங்க. சின்ன குருவியும் பால் விற்கிறதுக்கு பால் எடுத்துக்கிட்டு போச்சு. என்ன சோடாக்கா, வர வர பால்ல ரொம்ப தண்ணியா இருக்கு, சுவையும் குறைவா இருக்கு. என்னது, தண்ணியா இருக்கா? இப்படி தண்ணி கலந்த பாலை விக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. இந்த ஊர்லயே என்கிட்ட தான் மாடு இருக்கு. என்னை விட்டா உங்களுக்கு பால் கிடைக்குமா? இந்த மாதிரி இனி குறை சொன்னீங்கன்னா இனிமே உங்க யாருக்கும் பால் தர மாட்டேன். கோவமா சொல்லிக்கிட்டு காகம் அங்கிருந்து போச்சு. என்ன இந்த அக்கா இப்படி கோபமா பேசிக்கிட்டு போறாங்க? பால் தண்ணியா இருக்கனால தானே கேட்டோம். ஆமா ஆமா, வர வர இந்த சோடா ரொம்ப ஓவரா தான் போறா. இவளை விட்டா பால் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு இப்படி பண்றா. என்ன பண்றது? இவ கிட்டதான் பால் வாங்கி ஆகணும். வேறு வழி இல்லாம எல்லா பறவைகளும் சோடா காகத்துக்கிட்டயே பால் வாங்கினாங்க. அந்த சமயம் சின்ன குருவி பால் கொண்டு வந்துச்சு. பால் வேணுமா? பால், சுவையான பால், சுத்தமான பால், பால் வேணுமா? பால் வாங்கிக்கோங்கம்மா. பால் வேணுமா? பால். அக்கா, பால் வேணுமாக்கா? நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன்.
இல்லம்மா வேண்டாம், நாங்க பால் வாங்கிட்டோம். அக்கா இந்த பாலை வாங்கி பாருங்கக்கா. இன்னைக்கு காசு எதுவும் தர வேண்டாம். குடிச்சு பார்த்து பிடிச்சினா நாளையில இருந்து வாங்கினா போதும். காசு வேண்டாம்னு சொன்னதும் எல்லா பறவைங்களும் சின்ன குருவி கிட்ட பால் வாங்கிட்டு போனாங்க. சின்ன குருவி வருத்தத்தோடயே வீட்டுக்கு போச்சு. அம்மா அம்மா வந்துட்டீங்களா? ரொம்ப பசிக்குதுமா. சீக்கிரமா பழங்கள் தாங்கம்மா. இன்னைக்கு பால் காசுக்கு விக்கலமா, அதனால பழங்கள் எதுவும் வாங்க முடியல. வர வழியில ஒரே ஒரு மாம்பழம் கிடைச்சுமா, இந்தா இன்னைக்கு இத சாப்பிடு. சரிம்மா, நீங்களும் பசியா இருப்பீங்க. வாங்க சாப்பிடலாம். அன்னைக்கு அந்த ஒரு மாம்பழத்தையே 2 குருவிங்களும் சாப்பிட்டாங்க. மறுநாள் விடிஞ்சதும் ரொம்ப சீக்கிரமாகவே சின்ன குருவி பால் விற்க போச்சு. பால் வேணுமா? பால், சுவையான பால் வாங்கிக்கோங்கம்மா. சின்ன குருவி சத்தத்தை கேட்டு எல்லா பறவைகளும் பால் வாங்க வந்துச்சு. சின்னு, பால் ரொம்ப சுவையா இருந்துச்சு. இனி உன்கிட்டயே நாங்க பால் வாங்குறோம். சின்ன குருவிக்கு ரொம்ப சந்தோஷம். அது பால் விற்ற காசுல நிறைய பழங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு போச்சு. ஏய் சோடா, அடியே விடிஞ்சிடுச்சு பாரு. பால் விற்க போகலையா? போகலாம் போகலாம் சொல்லிக்கிட்டே காகம் தூங்குச்சு. சின்ன குருவி வாங்கிட்டு வந்த பழத்தை தன் குழந்தைக்கு கொடுத்துச்சு. சோடா, ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. இப்ப போனா யாராவது பால் வாங்குவாங்களா? அதெல்லாம் வாங்குவாங்க. அவங்களுக்கு என்ன விட்டா பால் கிடைக்காது. எனக்கிட்ட தான் வாங்கி ஆகணும். கர்வம் கொண்ட காகம் இப்படி பேசிக்கிட்டு பால் விற்க போச்சு. பால் பால் சீக்கிரமா வந்து வாங்கிட்டு போங்க. ரொம்ப நேரம் என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாது. சோடா காகம் கத்திக்கிட்டே இருந்துச்சு. ஆனா யாரும் பால் வாங்க வரல. பால் வந்திருக்கேம்மா, சீக்கிரமா வாங்க. ரொம்ப நேரம் காத்துக்கிட்டே இருந்த காகம், என்ன யாரும் வரல? ஒருவேளை நேரம் அதிகமானனால யாரும் வரலையோ? அப்படி புலம்பிக்கிட்டே அங்கிருந்து போச்சு. என்ன சோடா இவ்ளோ சீக்கிரமா வந்திருக்கா? அதுக்குள்ள பால் எல்லாம் வித்துட்டியா? இல்ல இல்ல, யாரும் பால் வாங்க வரல. அதான் சொன்னேன், நீ தான் எவ்வளவு நேரம் ஆனாலும் வாங்குவாங்கன்னு சொன்னா. பாத்தியா, யாருமே வாங்கல. ஏன், நீ போய் காலையிலே வித்துட்டு வர வேண்டியது தானே? சரி சரி, கோவப்படாத. நாளைக்கு சீக்கிரமா போ. மறுநாள் வழக்கம் போல சோடா காகம் பால் விற்க போச்சு. அந்த சமயம் சின்ன குருவி கிட்ட எல்லாரும் பால் வாங்குறத பார்த்த சோடா காகம், ஏ பறவைங்களா, நான் தானே உங்களுக்கு பால் தினமும் கொடுப்பேன். நீங்க ஏன் அவகிட்ட வாங்குறீங்க? சோடாக்கா, இனி எங்களுக்கு உங்க பால் தேவையில்ல. சின்னு தர பால் ரொம்ப சுவையா இருக்கு. நாங்க இனிமே சின்னுகிட்ட தான் பால் வாங்க போறோம். இத கேட்டதும் சோடா காகத்துக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. காகம் கோபத்தோடயே வீட்டுக்கு போச்சு. ஏங்க, நம்ம வீட்ல வாடகைக்கு இருந்தால சின்ன குருவி, இப்போ நம்ம ஊருக்கு வந்திருக்கா. அவகிட்டதான் எல்லாரும் பால் வாங்குறாங்க. இனிமே என்கிட்ட பால் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? அந்த குருவி வாடகை காசு தரலன்னு நான் தான் வீட்டை விட்டு விரட்டுனே. அவ இப்ப நம்ம ஊருக்கு வந்துட்டாளா? இங்க வந்து பால் வியாபாரம் பண்றாளா? இதை இப்படியே விடக்கூடாதே. ஆமாங்க, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு புச்சி காகம் சின்ன வீட்டுக்கு வந்துச்சு. சின்னு, என்ன மன்னிச்சிரு. நான் உன்கிட்ட அன்னைக்கு ரொம்ப கடினமா நடந்துக்கிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல புச்சி அண்ணே. இப்ப எதுக்கு வந்தீங்க? ஏதாவது உதவி வேணுமா? எனக்கு மனைவி சோடாக்கு உடம்பு சரியில்லை. எனக்கும் ரொம்ப தூரம் பறக்க முடியல. எங்க மாட்டுக்கு சாப்பிட புல் எதுவும் இல்ல. நீ கொஞ்சம் உனக்கு மாட்டுக்கு வச்சிருக்க புல்ல தாயேன். நான் நாளைக்கு திருப்பி தந்துடுறேன். சின்ன குருவியும் மாட்டுக்கு வச்சிருந்த புல்ல கொஞ்சம் புச்சி காகத்துக்கு கொடுத்துச்சு. புச்சி காகம் புல்ல கொண்டு வந்து சோடா காகத்துக்கிட்ட கொடுத்துச்சு.
சோடா காகம் அந்த புல்லுல நிறைய விஷத்தை கலந்துச்சு. மறுநாள் புச்சி காகம் விஷம் கலந்த புல்ல கொண்டு வந்து சின்ன குருவி கிட்ட கொடுத்துச்சு. சின்ன குருவியும் அந்த புல்ல தன் மாடு மீனாட்சிக்கு கொடுத்துச்சு. சோடா காகமும் புச்சி காகவும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்படியே அன்னைக்கு பொழுது போச்சு. சோடா, இப்ப அந்த சின்னுக்கா மாடு இறந்து இருக்கும். ஆமா ஆமா, இனி அவ நம்ம வழியிலே வரமாட்டா. சரி சரி, நான் போய் பாலை கறந்துட்டு வரேன். இன்னைக்கு எல்லாரும் என்கிட்ட தான் பால் வாங்கி ஆகணும். அந்த சமயம் சோடா காகத்தோட மாடு இறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச காகம், புச்சி புச்சி, மாட பாருங்க, இறந்து கிடக்கு. ஐயோ, நம்ம மாடு எப்படி இருந்துச்சு? காகங்களுக்கு ஒண்ணுமே புரியல. புச்சி, இதுல விஷம் கலந்து வச்சிருக்கேன், நாளைக்கு இத கொண்டு அந்த சின்ன குருவி கிட்ட கொடுத்துரு சொல்லிக்கிட்டு விஷம் கலந்த புல்ல கொண்டு வெளியில வச்சுச்சு. அதே சமயம் காகத்தோட மாடு சாப்பாடு போடாததுனால ரொம்ப பசியா இருந்துச்சு. இரவு இந்த மாடுக்கு பசி அதிகமா இருந்ததுனால அது விஷம் கலந்த புல்ல கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போய் படுத்துடுச்சு. எப்படி நம்ம மாடு இருந்துச்சுன்னு தெரியலையே. அழுதுகிட்டே இருக்கும்போது சின்ன குருவி பால் விக்கிறதுக்கு போச்சு. காகம் அழுதுகிட்டு இருந்ததை பார்த்த சின்ன குருவி, என்ன ஆச்சு, ஏன் அழுறீங்க? எங்க மாடு இறந்துடுச்சு. உனக்கு எப்படி பால் கிடைச்சு? உன் மாட்டுக்கு எதுவும் ஆகலையா? இல்ல இல்ல, நீங்க கொடுத்த விஷம் கலந்த புல்ல என் மாடு மோந்து பார்த்துக்கிட்டு சாப்பிடல. அதுக்கு நான் நேரத்துக்கு நேரம் நல்ல உணவு கொடுக்கறதுனால புல்லுல இருந்து வந்த வித்தியாசமான வாசனை அதுக்கு தெரிஞ்சிடுச்சு. பாத்தீங்களா, நீங்க எனக்கு கெடுதல் செய்ய நினைச்சு உங்களுக்கு கெட்டது நடந்துடுச்சு. இனியாவது யாருக்கும் கெடுதல் நினைக்காதீங்க சொல்லிக்கிட்டு சின்ன குருவி அங்க இருந்து போச்சு. குழந்தைங்களா, இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கலாம்? நாம சோம்பேறித்தனமா இருக்க கூடாது. அது மட்டும் இல்ல, யாருக்கும் கெடுதல் நினைக்க கூடாது.